ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன். எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிடிச்ச டாபிக்னா பார்த்தீங்கன்னா அது ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு தடவை என்கொயரி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன இருக்கு இது எக்ஸ்டென்ஷன்னா என்ன, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு வீடியோவை பண்ணா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நிறைய பேருக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றது. இன்னும் ஹேர் எக்ஸ்டென்ஷன்னா இது என்ன மெத்தடுன்னு கூட நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க. அவங்க பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 17 டைப்புக்கு மேல இருக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன். அதுல பாத்தீங்கன்னா ரெகுலரா மக்கள் மெஜாரிட்டியா பண்ணிக்கிற சில சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீஸை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு 4 to 5 சர்வீசஸ் பத்தி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல பொறுத்த வரையும் சிங்கிள் ரான் டபுள் ரான்னு ஒன்று இருக்கு. ஸோ சிங்கிள் ரான் என்ன டபுள் ரான்னா என்னன்றது தெரியல இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரான்னா பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரையும் மேலே எவ்வளோ டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் கீழே இருக்காது உங்களுக்கு. அதை விட கொஞ்சம் கம்மியாகும். இதுவே டபுள் ரான்னா பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் கீழேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அதே டென்சிட்டியில் கீழேயும் கண்டினியூ ஆகும். இது ஃபிக்ஸிங் மெத்தட்லையும். இப்போ உங்களுக்கு எனக்கு நேச்சுரலாக வேணும், எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணதே தெரியக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் மேலே அடர்த்தியாக இருக்கும், கீழே வரும்போது கொஞ்சம் வால் மாதிரி தானே வரும். ஸோ அது நேச்சுரலாக வேணும், எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ரான் வைக்கிறது பெட்டர். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா நான் வைக்கிறது நல்லா வச்சுக்கணும், எனக்கு அடர்த்தியாக இருக்கணும், கீழேயும் அதே அடர்த்தி இதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் டபுள் ரான் போய்க்கலாம். அது கம்ப்ளீட்லி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட விஷ் பொறுத்து தான் வரும். ஸோ இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணுன்ற எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரையும் எது ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேச்சுரலாகவும் ரியல் ஹேர் மாதிரி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க ரியல் ஹேர் என்ன கலரோ நம்ம வாங்குற ஹேரும் அதே எக்ஸாக்ட் கலர் இருக்கணும். உங்க ரியல் ஹேர் என்ன ஸ்ட்ரக்சரோ, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கேர்லியா இல்லை வேவியா அதே எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம வைக்கிற ஹேரோ. அதை மாற்றி வச்சுட்டா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணாமல் இது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும், கலர் அண்ட் ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக வாங்கிட்டாலே உங்களுக்கு ஃபிக்ஸிங்க்கு அப்புறம் எந்த விதமான ஒரு தனியாக தெரியுதுன்ற ஃபீல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம போய் வாங்குவோம். இப்போ கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்றது தெரியறது இல்லை. அவங்களுக்கு இவ்வளவு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆர்டர் கொடுத்து வாங்கி அவங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி விடுவோம். ஸோ இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஹேர் கலர் வேரி ஆகும். நேச்சுரலாகவே ஒரு சிலருக்கு ப்ரௌன் ஹேர் தான் இருக்கும், மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு ப்ரௌன் தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மைக்ரோரிங் மினி மைக்ரோரிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மினி மைக்ரோரிங்கில் குட்டியாக ஒரு ரிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்னொன்று மைக்ரோ ரிங்கில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு ரிங் வேணாம், எனக்கு ஃபிக்ஸிங்கில் ரிங் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது நீங்கள் வச்சுக்க வேணாம். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை ஏன் ஃபஸ்ட்டே கிளைண்ட் கிட்ட நம்ம சொல்லிடுவோம்னா இந்த மாதிரி ரிங் இப்படி இருக்கும், இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம், இது உங்களுக்கு ஓகேவா இல்லை பெயினாக இருக்குமான்னு நாங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எனக்கு ஓகே, எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அதுதான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற என்ன ப்ளஸஸுங்கிறதையும் சொல்லிடுவோம், என்ன மைனஸ் டிஸ்கம்ஃபர்ட்டையும் கம்பல்சரி சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் அவங்கள டிசைட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ப்ளஸஸும் சொல்லிடுவோம் மைனஸும் சொல்லிடுவோம். இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு ஃபிக்ஸிங்க்கு அப்புறமும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்பயுமே நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். மினி மைக்ரோரிங் இது ரெண்டில் ரிங் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு அதை விட்டுருவோம். ரிங் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு ரிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிங் வேணான்றவங்களுக்கு கெரட்டின் க்ளூ. ஸோ இது ஹேரையும் மட்டும் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. இதை விட எனக்கு இந்த மைக்ரோ ரிங் கெரட்டின் க்ளூவை விட இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும், 5 to 6 months ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் ஜெல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐஸ் ஜெல் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஜெல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடுங்கிறது சூப்பரான மெத்தட். மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட் எடுத்துக்கிற சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் வர
என் கிளைண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு இது ஓகேன்னு அதிகமா சாட்டிஸ்ஃபைட் ஆனதும் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஜெல் மெத்தட் தான். இது லிட்டர்பிட்லி மற்ற எக்ஸ்டென்ஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனா ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்கும். 5 to 6 monthsல உங்க ஹேர் வந்து growth ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வர மாதிரி இருக்கும். அது வரையும் அது எந்த டிஸ்டர்புமே பண்ணாது. ஸோ அந்த மெத்தடு தான். இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸிங் பற்றி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன் டபுள் ரன் சொன்னோம் இல்லைங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. உங்களோட ஸ்கேல்ப் வந்து நாங்கள் 1/2 inch விட்டுட்டு தாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுத்த சிட்டிங் எப்படி வரணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்கள் ஹேர் வந்து வளர்ந்துருக்கிறத வச்சு. இப்போ உங்களோட ஸ்கேல்ப் கிட்ட நாங்கள் இதை வந்து ஒரு ஒரு 1/2 inchல இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மாதம் 5 மாதம் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா உங்களுக்கு வந்து 1 or 2 inch உங்க ஹேர் க்ரோத் ஆயிருக்கும். அப்ப இது இறங்கியிருக்கும். இது இறங்குறதுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹேர்ல இருந்து அது நழுவி கீழே வராது. அது அந்த ஹேர்லயே தான் இருக்கும். உள்ள இருந்து உங்களோட ஹேர் க்ரோத் ஆயிருக்கிறதுனால இது இறங்கியிருக்கும். ஸோ அப்படிதான் இது இறங்குமே தவிர, இது வந்து நழுவி இறங்குறது இல்ல. ஸோ இந்த மாதிரி உள்ள இருந்து 1 or 2 inch இறங்கும் போது, உங்களுக்கு அந்த இடம் நீங்க பின்னும் போதோ, இல்ல கிளிப் பண்ணும் போதோ, உங்களுக்கு அந்த நாங்க ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையோ 5 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையோ உங்களுக்கு வந்து ரீஃபிக்ஸிங் பண்றது. ஆக்சுவலா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் சொன்னதுனால பெர்மனண்டா அது ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ற வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 4 to 6 months ஒன்ஸ் எந்த எக்ஸ்டென்ஷன்றதை பொறுத்து அதை ரீஃபிக்ஸ் கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் அது மறுபடியும் நீட்டா அதே மாதிரி அழகா ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்டென்ஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு 1 or 2 monthsக்கு ஒரு தடவை நான் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வீட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட இருந்தாலும் ஓகே தான், எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்டர்ஃப்ளை எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம இதை அவங்க உங்க ஹோன் ஹேர்ல இருக்கும். ஸோ அவங்க உள்ள ஹேர் இதுல இருந்து ஹெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஹேர் எடுத்துட்டு இங்க நல்லா டைட்டா வந்து ஒரு மினி மைக்ரோ ரிங் மாதிரி ரிங் பண்ணிட்டு ஸோ வந்து இப்படி மேலே இப்படி கவர் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனோட இமேஜஸும் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாக இருக்கிற மெத்தட். இதுவும் ரெகுலராக பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸ்டென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது பெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், எது வந்து இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட பர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு சிலருக்கு எனக்கு ரிங் போதும், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரிங்கே எனக்கு வேணாம், எனக்கு ஐஜெல் வேணுங்கிறவங்களும் இருக்காங்க. ஐஜெல் வேணாம், எனக்கு வந்து ஃபெதர் வேணுங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம், பட்டர்ஃப்ளை ஓகேங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்தவரையும் அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க அவங்களோட மெயின்டெனன்ஸ் பொறுத்த மாதிரி மாறும். ஏன்னா ஒரு சிலர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகலைன்னு ஒரு மெத்தட் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த மெத்தட் என்னால் கொண்டை போட முடியல, எனக்கு கொண்டை போடுற மாதிரி எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. என்னால் கொண்டை போடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரையும் எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரில் வாங்க, நம்ம கன்சல்டிங்கில் எடுத்துட்டு எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு இது இப்படி தானா இது இப்படி தானான்னு தெரிஞ்சிடும். அப்போ உங்களால் கிளியராக கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க வர நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி இல்லை, முடினா லாங்காக வேணுன்ற ஆசை மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பெயின் இருக்குது. இதில் நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஹேர் இல்லைன்றதை வச்சு ரொம்ப அவங்கள வந்து மென்டலி இதனால டிஸ்டர்ப்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த இன்சல்ட்டிங்லாம் நிறைய இன்சல்ட்டிங் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை பொறுத்த வரையும் ஹேர் ஒருத்தங்களுக்கு இல்லைங்கிறதுக்கும் அவங்களோட நாலேஜுக்கும் அந்த பர்சனோட ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தங்களுக்கு ஹேர் இல்லைன்னா அது அவங்க ஜீன்லேருந்து வர்றது. ஸோ அதை வச்சு நம்ம ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறதோ ஒருத்தங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தங்களை நம்ம கிண்டல் பண்ணும்போது ஹேர் வச்சு கிண்டல் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து உடனே அழுவ மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசளவில் அதுக்கு ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்க மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வர ஒவ்வொருத்தருமே அந்த ஹேர்னால சொல்லக்கூடிய பேக் ஸ்டோரிஸ்னால அவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு ரொம்ப தெரியும். ஸோ அதனாலே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது அவங்க இன்னும் இதில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளோ தூரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி தான் இருக்கும், இது உங்களுக்கு ஓகேனா அதை பண்ணிக்கிங்கன்னு அவ்வளோ தூரம் பண்ணி பேசுறது. ஹேருங்கிறது ஒரு அழகு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, அது ஒவ்வொருத்தரோட எமோஷன், அது ஒவ்வொருத்தரோட கான்ஃபிடன்ட். ஹேருங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கான்ஃபிடன்ட் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கான்ஃபிடன்ட் தரக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு சீரியஸாக சின்சியராக எடுத்து பண்ணணுன்றதுல தான் இந்த ஃபீல்டை நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு
எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நாங்கள் சஜஷன்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்க லைஃப் ஸ்டைல் பொறுத்தவரையும் அது எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுலலாம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றத. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி அடுத்த வீடியோ வந்து பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த டாபிக் கூட வரேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஆல்.